ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் லட்சு ஃப்ரம் லட்சஸ் லைஃப்ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து போத்தீஸ் பண்ண மஹால்லேருந்து சூப்பரான டைமண்ட் முகப்பு அண்ட் டைமண்ட் முகப்பு கலெக்ஷன்ஸ் நியூ டிசைன்ஸ் நிறைய பார்க்க போகிறோம். இது வந்து 1 பவுன் வருதுங்க. ரொம்ப அழகாக இருந்தது அந்த மயில் முகப்பு. அதோட டிசைன் எல்லாமே ரொம்ப அழகாக, நல்லா சைஸிங்கும் ரொம்ப சூப்பராக, டீட்டெயிலிங் ரொம்ப அழகாக இருந்தது. இது ஓப்பன் செட்டிங் தான். இதுவும் வந்து உங்களுக்கு ஓப்பன் செட்டிங்கில் வரும். இதில் வந்து 2 பேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஐ திங்க் 2மே மயில் மாதிரி தான் தெரியுது. இதுவும் ரொம்ப அழகாக இருந்தது. அப்படியே ஒரு கொடி மேலே இருக்கிற மாதிரி. இது கொஞ்சம் ஹைலி எம்போஸ்டாக இருக்கும். மைல்டாக ரோஸ் கோல்டு ஃபினிஷிங் தெரியும். 18 கேரட்டில் இந்த முகப்பு எல்லாமே வருது. க்ளோஸ்டு செட்டிங்காக இருந்தால் நம்மளுக்கு வந்து 22 கேரட்டில் வரும். இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மகாலட்சுமி முகப்பு. ஐ திங்க் இது வந்து கொஞ்சம் பேக் சைடுமே க்ளோஸ்டாக தான் தெரியுது. ஸோ க்ளோஸ்டுன்னும் போது நம்மளுக்கு 22 கேரட்டில் வரும். பட் இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு மாதிரி செட்டிங்காக இருக்குது. இது வந்து 1 பவுன் வருதுங்க. 1/2 கேரட்க்கும் கம்மி. நான் உங்களுக்கு கிராம் வெயிட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த எவ்வளோ கேரட்டு இல்லை எவ்வளோ சென்ட் டைமண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நான் காமிச்சிருக்கேன். இந்த முகப்பு நிறையா பேர் கேட்டாங்க. ஏன்னா 12 கிராம், 17 கிராம், 18 கிராம்லேயும் இருக்குது. இருக்கிறதுல லைட் வெயிட் 8 கிராம் முகப்பு அப்படின்னா இந்த பர்டிகுலர் டிசைன். உங்ககிட்ட வந்து தாலி கொடியில் பிளெயின் கொடியாக இருக்குன்னா அந்த மாதிரி முகப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி 3 பவுண்ட் தாலி கொடியில் நல்ல அழகழகான முகப்பு அவங்களே போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த கொடி பார்த்திங்கன்னா 3 பவுண்ட் கொடி. முகப்புடைய வெயிட் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வரும். அது வந்து 18 கேரட்டில் வருது. நவரத்ன முகப்பு டிசைன். நான் க்ளோஸர் லுக் காமிக்கிறேன். அவ்வளோ அற்புதமான ஒரு டாப் மூவிங் டிசைன். இது வந்து லென்த்தியான முகப்பு. இதே நவரத்ன டிசைன் வந்து கொஞ்சம் ஷார்ட்டான பேட்டர்ன்லேயும் இருக்குது. பட் இது வந்து ரொம்ப லென்த்தியான டிசைன். இவங்கக்கிட்ட அடிக்கடி ரீஸ்டாக் ஆகக்கூடிய ஒரு ஃபென்டாஸ்டிக்கான மாடல். செயின் என்னமோ நம்மளுக்கு 3 பவுன்லேயே வந்துடுது. அது ரோப் செயின் சொல்லுவாங்கள்ல, தாலி, அந்த செயினில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு தனியாக ஓப்பன் செட்டிங் இருக்குது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் தாலி, உருக்கள் மற்றதெல்லாமே வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இந்த பேட்டர்ன் நம்ம வேர் பண்ணும்போது ரொம்ப லென்த்தியாக இருக்கும். சில பேருக்கு நல்லா லென்த்தியாக முகப்பு போட பிடிக்கும்னா இது கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நான் வந்து ஜஸ்ட் அந்த முகப்பை வந்து டிசைனை ஹைலைட் பண்ணுறதுக்காக நான் வேர் பண்ணி காமிச்சிருக்கேன். ஆக்சுவலாக சொல்லணும்னா இது நல்லா மேலே ஏற்றி போடுவாங்க. அந்த கழுத்து அந்தலேருந்து அப்படியே கீழே இறங்குற வரைக்கும் உங்களுக்கு அந்த டிசைன் வந்து வியூ ஆகிற மாதிரி வேர் பண்ணுவாங்க. எனக்கு இந்த முகப்பு நான் அடிக்கடி போகும்போது இந்த டிசைன்ஸ் நான் நோட்டீஸ் பண்ணது உண்டு. வெண்டைக்காய் மூத்து டிசைனில் 2 ஸ்டாரு, 3 ஸ்டாரு, 5 ஸ்டாரு, 8 ஸ்டாருன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளவர் டிசைன் பேட்டர்ன் இருக்கும். இது வந்து 22 கேரட் வருது. முகப்பும் சரி, செயினும் சரி. மொத்தமாக சேர்த்து ஒரு 38 கிராம் வருங்க. செயினும் முகப்பும் சேர்ந்து. செயின் வந்து எனக்கு தெரிஞ்சு 3 பவுன் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த முகப்பு வந்து இருக்கிறதுலே ரொம்ப கிராண்டான முகப்பு. 2 கேரட்க்கும் மேலே டைமண்ட்ஸ் இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்கும். லென்த்தியான முகப்பு. இப்போ இல்லை ஒரு பக்கம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செயின் வந்து வியூ ஆகும்போது, நம்ம இப்போ சாரீ வேர் பண்ணும்போது ஒரு சைடில் வந்து நம்மளுக்கு முகப்பு வியூ ஆகும் இல்லையா? இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே நல்ல லென்த்தியாக தெரியக்கூடிய ஒரு ஃபென்டாஸ்டிக் மாடல். கம்ப்ளீட் 22 கேரட்டில் க்ளோஸ்டு செட்டிங்கில் வரக்கூடிய டைமண்ட் செயின்ஸு. அண்ட் இல்லை எனக்கு வந்து லைட் வெயிட்டில் வேணும், எனக்கு மொத்தமாகவே நான் வந்து ஒரு 3 லேக்ஸ்க்குள்ளே, ஒரு 2.5 லேக்ஸ், 3 லேக்ஸ்க்குள் பட்ஜெட்குள்ளே கலெக்ஷன்ஸ் ட்ரை பண்ணணும், ஃபேன்சி முகப்பாக வேணும், லைட் வெயிட் முகப்பு கலெக்ஷன்ஸாக வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு 35 கிராம்ஸ் வருது. ஏன்னா உங்களுக்கு இது வந்து கரூர் கொடி. ஸோ கண்டிப்பாக பட்ஜெட் கொஞ்சம் கூட வரும். நான் சொல்கிற பட்ஜெட் கூட இல்லை, கொஞ்சம் கூட வரும். ஏன்னா உங்களுக்கு கோல்டு வெயிட்டே உங்களுக்கு 35 கிராம்ஸ் அதில் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு 4 லேக்ஸ் அந்த மாதிரி வரும். அப்ராக்ஸ் நான் சொல்கிறேன். ஏன்னா அதில் எவ்வளோ டைமண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அதெல்லாமே நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ அதனால் இது வந்து உங்களுக்கு 35 கிராம்ஸ் வருது. ஸோ 63 சென்ட்ஸு, 70 சென்ட்ஸு அந்த மாதிரி வரும். ஸோ உங்களுக்கு லைக் ஒரு கேரட்டில் வாங்குறீங்க டைமண்ட் வச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்ல பார்வையான பெரிய பெரிய முகப்பு டிசைன்ஸ் கிடைக்கும். லைட் வெயிட் அப்படின்னா உங்களுக்கு வந்து 50 சென்ட்ஸு, 70 சென்ட்ஸு, 60 சென்ட்ஸ்லாம் வந்து ஃபேன்சியான நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. சில பேர் ஆஃபீஸ்க்கும் நான் போட்டுட்டு போவேன், டெய்லி வேரும் பண்ணுவேன், எனக்கு அதே நேரத்தில் டைமண்டில் தான் நான் போடணும் அந்த மாதிரி நினைக்கிறவங்க அது மாதிரி லைட் வெயிட் டிசைன்ஸ் நிறைய சூஸ் பண்ணுவாங்க. ஃபேன்சி டிசைன்ஸ் நிறைய சூஸ் பண்ணுவாங்க. இல்லை கொஞ்சம் டிவைனாக போடணும், கிராண்டாக இருக்கணும் அப்படின்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்ச மாதிரி மகாலட்சுமி டிசைன், மீனாட்சி அம்மன் டிசைன்ஸ் முகப்புலாம் கூட நிறைய இருக்குது. ஹெவி வெயிட்டில் கூட இருக்குது. சில பேர் ஃபங்க்ஷன், ஃபெஸ்டிவல் டைமில் மட்டும் வேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கிராண்டான முகப்பு கலெக்ஷன்ஸும் இருக்குது. இது வந்து ஃபேன்சி லைட் வெயிட் கலெக்ஷன். அண்ட் அட் த சேம் டைம் ரொம்ப
க்யூட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக போட்டால் கூட அதுக்கு வந்து ஃபென்டாஸ்டிக்காக இருக்குங்க அழகு. நம்ம நினைப்போம் சிம்பிளாக ஒரே ஒரு சின்னதாக டிசைன் தெரிய மாதிரி போட்டால் எப்படி இருக்குமோன்னுட்டு. பட் நான் என்னோட முகப்பு செயின் பர்சனலாக நான் வாங்கும்போது சின்னதாக ஒரு முகப்பு வச்சு தான் வாங்கினேன். ஆனால் என்கிட்ட அதை பற்றி கேட்காதவங்களே இல்லை. அவ்வளோ நல்லாயிருக்கும். சிம்பிளாக போட்டாலும் ரொம்ப பார்வையாக இருக்கும். இது வந்து ரொம்ப பார்வையான முகப்பு, நவரத்ன முகப்பு வித் ஹைலி எம்போஸ்டு பேட்டர்ன். ரொம்ப கிராண்டாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ தூரத்துலேருந்து உங்களை வியூ பண்ணாலுமே அந்த டிசைன் வந்து முகப்பு தனியாக தெரியும். எனக்கு தெரிஞ்சு அதை மஸ்ட் ட்ரைங்க. அண்ட் இது வந்து ஓப்பன் செட்டிங்கில் வருது. 4 கிராம்ஸ். இது வந்து ரோஸ் கோல்ட் ஃபினிஷிங்கில் அப்படியே ஒரு அழகான ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி இருக்குது. இது எக்ஸாக்ட் ஃப்ளவர். நடுவில் ஒரு பிங்க் கலரில் ஒரு ஸ்டோன் வந்து கொடுத்துருக்காங்க. 53 சென்ட்ஸ் வரும். கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்கும். லைட் வெயிட்டான இதெல்லாம். ஏன்னா 4 கிராமு 3 கிராமு அந்த மாதிரி தான் முகப்பு வருது, தனி முகப்பு. இது வந்து ஃப்ளவர் கொடியிலேயே இப்போ நியூவாக வந்திருக்கு. நான் சொல்கிறது வந்து கம்ப்ளீட் கொடியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 4.5 பவுன் அந்த மாதிரி வரும். 5 பவுன் 4 பவுன் அந்த மாதிரி கூட வரும். இதில் வந்து உங்களுக்கு ½ கேரட்க்கு டைமண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஃபுல்லாகவே டைமண்ட்ஸ் தான் வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா ரெகுலராகவே க்ரீன் ஸ்டோன்ஸ் கொடுத்து வரும். சிங்கிள் க்ரீன் ஸ்டோன் முகப்பு, ட்ரிபிள் முகப்பு வச்சு வரக்கூடியது. இது வந்து க்ளோஸ்டு செட்டிங்கில் செட்டிநாடு வெரைட்டி சொல்லுவாங்க. காரைக்குடி செட்டிநாடு கலெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ரொம்ப அந்த கலெக்ஷன் வந்து எவ்வளோ தான் ட்ரெண்டிங்கான டிசைன்ஸ் பார்த்தாலும் அந்த கலெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா மயங்கிடுவாங்க. ஏன்னா அதுக்குன்னு ஒரு சூப்பரான ஒரு வியூ இருக்குங்க. அது நம்ம ஒன்று போட்டால் கூட அவ்வளோ அழகாக தெரியும். ஸோ எந்த அளவுக்கு ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் நம்மளுக்கு பிடிக்குமோ அதே மாதிரி இப்போ இருக்கிற எல்லா ஜென்ரேஷன் பீப்புளுமே அந்த ட்ரெடிஷ்னலாக கூட வந்து நிறைய லைக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் என்ன வந்து ஏதாவது ஒரு டிசைன் நீங்கள் சூஸ் பண்ணுங்கன்னா நான் கண்டிப்பாக ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸ் தான் சூஸ் பண்ணுவேன். அது ஏனே தெரில. அது பார்க்கும்போது அதுக்குன்னு ஒரு லுக் ரொம்ப அழகாக இருக்கும். இது சிம்பிள் அண்ட் க்யூட்டு. ஒரே ஒரு அழகான திலகம் ரூபி ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. சுற்றி டைமண்டு. இது வந்து ரியல் ரூபி இல்லை, செமி தான் இது. அண்டு இந்த கலெக்ஷன் வந்து உங்களுக்கு 13.9 கிராம்ஸ், நியர்லி ஒரு 5 பவுன் வருதுங்க. 5 பவுண்டில் ஒன் ஆஃப் த டாப் மூவிங் மாடல். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் அட் த சேம் டைம் நல்லா 3 இடத்துல முகப்பு கொடுத்துருக்காங்க. ஸ்டோன்ஸ் மட்டும் ப்ரீஷியஸாக செமி அப்படின்றது செக் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி டைமண்ட் முகப்பு கலெக்ஷன்ஸ்லாம் கலர் ஸ்டோன்ஸ் கொடுப்பாங்க. ரியல் ஸ்டோன்ஸ் வேணும்னா ரியல் ஸ்டோனுக்கான தனி செக்மெண்ட்டே இருக்குது. தனியாக வந்து அதுக்குன்னு செக்ஷனே இருக்குது. இது வந்து ஒரு மாதிரி ஸ்பைரல் பேட்டர்னில் டைமண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எந்த இடத்துல திரும்பினாலும் ஒன்றுமே ஆகாது. ஸோ எல்லா இடத்துலையுமே டிசைன்ஸ் வந்து வியூ ஆகிற மாதிரி வரும். இது வந்து ஆஃபீஸ் வேருக்கு ஒரு பெஸ்ட்டான பேட்டர்ன். முகப்பு வந்து திரும்பவும் திரும்பாது, அப்புறம் வந்து ரொம்ப கிராண்டாக இருக்குது அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப நீட்டாக சிம்பிளாக ரொம்ப அழகாக இருக்கும். எல்லா விதமான சாரீக்கு, சூடிக்கு, குர்த்திக்கெலாம் வந்து பர்ஃபெக்டாக செட் ஆகும். அண்ட் இது வந்து ட்ரெடிஷ்னல் டிசைன். இது வந்து நார்மல் ஜெர்கான் ஸ்டோன்ஸ்லேயும் வச்சுருக்காங்க, டைமண்ட்லேயும் வச்சுருக்காங்க. இது வந்து கம்ப்ளீட் க்ளோஸு செட்டிங்கில் வருது. எல்லாமே சேர்த்து 33 கிராம் வரும். பின்னாடி இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த கோல்டு அப்படியே கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆன மாதிரி இருக்கும். அந்த ஹோல் மாதிரி அது மாதிரிலாம் எதுவுமே தெரியாது. ஸோ அது மாதிரி இருக்கும்போது நீங்கள் கெஸ் பண்ணலாம் முகப்புமே நம்மளுக்கு வந்து 22 கேரட்டில் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு. சில பேருக்கு 22 கேரட்டில் வாங்க பிடிக்கும், சில பேருக்கு 18 கேரட்டில் வாங்க பிடிக்கும். இல்லை எனக்கு ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸ் தான் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 22 கேரட்டில் தான் மோஸ்ட்லி கிடைக்கும். பட் எனக்கு ஃபேன்சியான டிசைன்ஸ் வேணும்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு 18 கேரட்டில் தான் வரும் முகப்பு மட்டும். பட் செயின் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து 22 கேரட்டில் தான் வரும். இது வந்து உங்களுக்கு பிளாக் பீட்ஸ், பிளாக் டைமண்ட் கலெக்ஷன்ஸில் மங்கள்சூத்ரா டிசைன் சொல்லுவாங்க. இதில் பெண்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா 3 கிராம்லேருந்து 5 கிராம் வரைக்கும் ஒரு செயின் வித் பெண்டன்ட் வரும். அண்ட் டைமண்ட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 30 சென்ட்டு 40 சென்ட்டுக்குள்ளே தான் மோஸ்ட்லி டைமண்ட்ஸ் வரும். எல்லாமே லைட் வெயிட் கலெக்ஷன் தான். நான் உங்களுக்கு ஒரு பேட்டர்னும் காமிக்கிறேன். ரொம்ப லைட் வெயிட் டிசைனு. சில பேர் வந்து தாலிக்கு பதிலாக இந்த மாதிரி மங்கள்சூத்ரா கலெக்ஷன்ஸ் வந்து போடுவாங்க. ரெகுலராகவே கூட போடுவாங்க. ஒரு மாதிரி நெக்லஸ் மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக சொல்லணும்னா இது நெக்லஸ் மாதிரி இல்லை, ஒரு மிட் செயின் மாதிரி வரும் மைல்டாக. இதுலேயே கொஞ்சம் லென்த்து கம்மியும் இருக்குது, லென்த் ஹெவியும் கொஞ்சம் லென்த்தியான டிசைன்ஸுமே இருக்குது. கொஞ்சம் நல்லா மிட் செயின் மாதிரி போடலாம் நீங்கள். 3லேருந்து 5 கிராம் லைட் வெயிட்டு. பின்னாடி வந்து உங்களுக்கு அந்த லாக் பேட்டர்ன் வந்துடும். இதுவும் சிம்பிளாக க்யூட்டாக இருந்தது. சில பேர் வந்து இது ஃபேன்சி பெண்டன்ட்ஸ் வச்சு வருது. இந்த மாதிரி பிளாக் டைமண்டு கருகமணி கலெக்ஷன்ஸோட மங்கள்சூத்ரா டிசைன் பெண்டன்ட்டுமே கூட வச்சு கூட வேர் பண்ணுவாங்க. இது மாதிரியும் வேர் பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா உங்களுக்கு அந்த தாலிக்கு பதில் இந்த மணியே கூட வந்து தாலி மாதிரி போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரியும் இருக்குது. இல்லை எனக்கு அக்கேஷனலாக நான் வந்து எனக்கு பிளாக் பீட்ஸில் கொஞ்சம் ஒன்று ட்ரை பண்ணோம் அப்படின்னாலும் இதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இதுவும் உங்களுக்கு டைமண்டில்
சிம்பிளான ஒரு பெண்டன்ட் வச்சு இந்த டிசைன் வந்து வந்திருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது க்யூட்டாக. இந்த பெண்டண்ட்டை பார்க்கும்போது என்னோட தாலி முகப்பு டிசைன் தான் ஞாபகம் வந்து கிட்டத்தட்ட அந்த டிசைன் தான். இதுவும் அகைன் 3 to 5 கிராம்ஸ்குள்ளே வரும். மோஸ்ட்லி வந்து 3 கிராம்ஸ்குள்ளேயே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துடும். இது வந்து க்ளோஸ்டு செட்டிங்கில் வருது. டைமண்ட் லுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. சின்னதாக இருந்தாலும் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இப்போ ஃபேன்சி டிசைன். இது வந்து உங்களுக்கு ஐ திங்க் இது ஃபேன்சி இல்லைங்க. இதுவும் 18 கேரட்டில் மயில் முகப்புங்க. 3மே 22 கேரட்டில் க்ளோஸ்டு செட்டிங்கில் வருது. ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் அதை பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் அதோட செட்டிங் எப்படி இருக்குது, ஸ்டோன் செட்டிங்கு, இது என்ன கேரட்டில் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து உங்களுக்கு ஃபேன்சி. லைக் ஃபேன்சி மீன்ஸ் 18 கேரட்டில் வரக்கூடியது. ஓப்பன் செட்டிங்கில் வரக்கூடிய கலெக்ஷன். நடுவில் ஒரு பிங்க் ஸ்டோன் வந்து கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பிளாக் பீட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல லென்த்தியான டபுள் லேயர் செயின்ஸு அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் இருக்குது. நான் காமிக்கிறது வந்து சிங்கிள் லேயர் செயின் மட்டும்தான். டபுள் லேயரில் வேணும்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மற்ற கலெக்ஷன்ஸும் பார்க்கலாம்.